தீபக்கிற்கு கிடைத்த விலை உயர்ந்த பாஸ்களை பார்த்து சந்தேகப்பட்ட ஷர்மிளா அவனை தனியாக அழைத்துச் சென்று விசாரித்தாள். உடனே என்ன சொல்வதென்று தெரியாமல் தீபக் யோசிக்க ஆரம்பித்தான். சொல்லு தீபக், இது உனக்கு எப்படி கிடைச்சது என்று ஷர்மிளா மீண்டும் கேட்க, தீபக் அவளை பார்த்து, ஷர்மி, நான் உண்மையை சொல்லிடுறேன். நிஜமாவே இது என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தான். அவனுக்கு இந்த பணம் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி எனக்கு ஏன் இதெல்லாம் பண்றான்னா, ஒரு தடவை அவனோட பிசினஸ் எதிரிங்க கிட்ட இருந்து நான் அவனோட உயிரை காப்பாத்தினேன். அதுல இருந்து எனக்காக என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வேண்டான்னு சொன்னாலும் அவன் எனக்கு தேவையானதை தேடி தேடி செய்யறான். வேற வழியே இல்லாம தான் அன்னைக்கு 30 லட்சம் பணமும் இன்னைக்கு பாசும் நான் கேட்டேன். என்னோட நல்ல நேரம் அவன் போக வேண்டிய பிளான் கேன்சல் ஆயிடுச்சுன்னு அந்த பாசம் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, என்ன ஷர்மி, இன்னமும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா என்று பாவமாக கேட்டான் தீபக். உடனே ஷர்மி சிரித்து கொண்டே, நான் உன்னை முழுசா நம்புறேன் தீபக், உடனே மூஞ்சியை தூக்கி அப்படி வச்சுக்காத என்று சொல்ல தீபக் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. அப்போது தூரத்திலிருந்து கணேஷ் சத்தம் போட்டு, அம்மாடி ஷர்மி, நீ இன்னமும் எத்தனை கேள்விதான் தீபக் கிட்ட கேட்ப? என்ன நடந்தாலும் நான் இந்த பாச திருப்பி கொடுக்க மாட்டேன். அதனால நீங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட் தான் என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதை கேட்டதும் ஷர்மிளா ஓரக்கண்ணால் தீபக்கை பார்த்து சிரித்தாள். அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து கீதாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அவருக்கு தீபக்கை திட்டுவதற்கு எந்த காரணமும் கிடைக்காமல் உதடுகள் கோபத்தில் துடிக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு தீபக் ஷர்மி இருவரும் ஆபீஸுக்கு கிளம்பி சென்றார்கள். அன்றைய நாள் ஆபீஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதாரணமாக கடந்தது. அன்றைக்கு இருவருக்குமே வேலை அதிகமாக இருந்ததால் சாயங்காலம் மிகவும் களைப்பாக வீட்டிற்கு வந்தார்கள். இன்றைக்கு ஒரு வேளையாவது தீபக்கிற்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் என்று நினைத்த ஷர்மிளா எல்லோருக்கும் ஆன்லைனில் டின்னர் ஆர்டர் செய்தாள். எல்லோரும் டின்னரை சாப்பிட்டு முடித்ததும் கணேஷ் ஏலத்தை பற்றி தீபக்கிடம் பேச ஆரம்பித்தார். அன்று பழங்கால பொருட்கள் வாங்க சென்ற மார்க்கெட்டில் தீபக் அவருக்காக சண்டை போட்டது, இன்று அவருக்காக ஏலத்திற்கு செல்ல பாஸ் வாங்கி கொடுத்ததும் கணேஷுக்கு தீபக்கின் மீது கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. அதோடு அவன் மீது கொஞ்சம் பயமும் வந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவர் ஏலத்தை பற்றி பேசுவதை கேட்கும் போது அவர் அதில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் என்பதை தீபக் புரிந்து கொண்டான். அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஷர்மிளாவின் நம்பரிலிருந்து கம் டு த ரூம், தட்ஸ் a சர்ப்ரைஸ் என்று ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்ததும் என்னவாக இருக்கும் என்று யோசித்த தீபக் உடனே ஷர்மிளாவின் ரூமுக்கு சென்றான். அங்கே சென்று பார்க்கும்போது மொத்த லைட்டும் ஆஃப் செய்திருந்தது. ஷர்மி, என்ன இருட்டுல உட்கார்ந்திருக்க? லைட் ஆன் பண்ணு என்று சொல்லிக்கொண்டே தீபக் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றான். அப்போது ஷர்மிளா பின்னால் இருந்து ஒரு சிறிய டார்ச்சை மட்டும் ஆன் செய்தாள். தீபக் பின்னால் திரும்பி ஷர்மிளாவை பார்த்ததும் அவனுக்கு வெட்கமாக இருந்தது. இதற்கு முன்பு அவளை இப்படி ஒரு உடையில் அவன் பார்த்ததே இல்லை. ஷர்மிளா மெல்லிய சிவப்பு நிற சேலை அணிந்து லூஸ் ஹேர், உதட்டுக்கு சிவப்பு லிப்ஸ்டிக் போட்டபடி பார்ப்பதற்கே ஒரு கவர்ச்சி நடிகையை போல இருந்தாள். அவளுடைய இன்னொரு கையில் ஒரு கிளாஸில் பால் இருந்தது. ஷர்மிளா தீபக்கை பார்த்து கொண்டே மெதுவாக கதவை மூடி லாக் செய்தாள். ஷர்மிளா நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்த தீபக்கிற்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் மெதுவாக தீபக்கை நெருங்கி வந்தாள். அப்போது அவனுடைய கால்கள் தானாகவே பின்னால் சென்றது. ஷர்மி, என்ன இது என்று தயக்கத்தோடு கேட்டான் தீபக். அப்போது ஷர்மிளா பால் கிளாஸை தீபக்கின் கையில் வைத்துவிட்டு அவனை காதலோடு பார்த்தாள். தீபக்கிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த பால் கிளாஸை அருகில் இருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் நிஜமாதான் நடக்குதா இல்ல கனவு கண்டுட்டு இருக்கனா? உண்மையிலேயே ஷர்மிளாவுக்கு என் மேல லவ் வர ஆரம்பிச்சிருச்சா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது ஷர்மிளா பெட்டில் உட்கார்ந்து அவன் கையை பிடித்து தனக்கு அருகில் உட்கார வைத்து, தீபக், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னாள். உடனே தீபக் பெருமூச்சு விட்டபடி, இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து, பேசலாம், சொல்லு ஷர்மி என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னான். ஷர்மிளா ஒரு பெருமூச்சு விட்டபடி, தீபக், இன்னைக்கு காலையில நான் சந்தேகப்பட்டு கேட்டத நீ தப்பா நினைச்சுக்காத. நீ அப்பாவுக்கு பாஸ் வாங்கி கொடுத்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எனக்கும் அப்போ உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நம்ம ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா எனக்கு கால் பண்ணி உன்னை பத்தி நிறைய பாராட்டி பேசினாரு என்று சொன்னாள். அதை கேட்டதும் தீபக் சிரித்து கொண்டே, அப்படியா? உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான். மாமாக்கு என் மேல லவ் வந்துருச்சு போல என்று சொன்னான். அடப்பாவி, அதோட இந்த வீட்டுக்கு எப்போ ஒரு புது கெஸ்ட கூட்டிட்டு வருவோன்னு அப்பா கேட்டாரு என்று ஷர்மி சொல்ல தீபக் என்னவென்று தெரியாமல் குழப்பமாக முழித்தான். ஐ மீன், அவருக்கு எப்ப பேரனோ பேத்தியோ எப்ப பெத்து கொடுக்க போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்காக தான் இந்த செட்டப் எல்லாமே என்று சொன்னாள் ஷர்மி. அதை கேட்டதும் தீபக்கிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்படியே ஷர்மிளாவையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். ஷர்மிளா கொஞ்சம் தயங்கி கொண்டே, தீபக், என்ன தப்பா எடுத்துக்காத. இந்த 3 வருஷத்துல நமக்குள்ள அப்படி எதுவும் நடந்ததில்ல.
நமக்கு முறைப்படி கல்யாணம் ஆயிருந்தாலும் நாம இன்னமும் ஒரு புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கல. அதை தாண்டி என்னால இப்போதைக்கு குழந்தை பெத்துக்க முடியாது. என்னோட லைஃப்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கேன். என்னோட கெரியர்ல ஒரு பெஸ்ட் இடத்துக்கு வர வரைக்கும் என்னால வேற எதையும் நினைச்சு பார்க்க முடியல என்று சொன்னாள். அதை கேட்டதும் தீபக், இவ்வளவுதான் விஷயமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே என்னை விட உன்னை யார் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நீ இதை சொல்லாட்டியும் உன்னோட கனவுக்கு நான் எப்பவும் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். நீ உன்னோட வாழ்க்கையில பெரிய ஆளா வந்தா அதை நினைச்சு சந்தோஷப்படுற ஆளா நானா தான் இருப்பேன். இப்போதைக்கு நீ குழந்தைய பத்தி எல்லாம் கவலைப்படாத. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. கடைசி வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன் என்று சொன்னான். தீபக்கின் வார்த்தைகளை கேட்டு ஷர்மிளாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. உடனே தீபக் அந்த பால் கிளாஸை ஷர்மிளாவுக்கு கொடுத்து, இன்னைக்கு நீ இப்படி என்கிட்ட மனசு விட்டு ஷேர் பண்ணனது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி டைம்ல நீ மத்த விஷயங்களை நினைச்செல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது. முதல்ல இந்த பாலை குடி என்று சொல்லி அவளுக்கு கொடுத்தான். உடனே ஷர்மிளா மெல்லிய புன்னகையுடன், அதை நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன் என்று சொல்ல, சரி நீ முதல்ல குடி, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குடிக்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் தீபக். அதை கேட்டு ஷர்மிளா பாதி பாலை குடித்துவிட்டு மீதியை அவனுக்கு கொடுக்க தீபக் அதை ஒரே முடக்கில் குடித்து முடித்தான். ஷர்மி அவனை பார்த்து சிரித்து கொண்டே, தீபக், அந்த பாஸ்க்கு தேங்க்ஸ். அப்பா இவ்ளோ ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்ல என்று சொன்னாள். நீ என்னோட பொண்டாட்டினா அவர் எனக்கு மாமனார். அவரை சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு என்று தீபக் சொல்ல ஷர்மிளா கொஞ்சம் யோசித்துக் கொண்டே, சரி நம்ம குழந்தை விஷயத்தை பத்தி அப்பா கேட்டார்னா நான் என்ன சொல்ல என்று கேட்டாள். அதை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன் என்று தீபக் சொல்ல, இல்ல வேண்டாம், நானே பேசுறேன், அதுதான் நல்லது. இப்போதைக்கு நான் என்னோட கெரியர்ல கவனம் செலுத்த போறேன். இன்னமும் கொஞ்ச நாளைக்கு குழந்தை விஷயத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிடுறேன் என்று சொன்னாள் ஷர்மிளா. சரி உன்னோட இஷ்டம் என்று சொன்ன தீபக் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஷர்மிளா தன்னுடன் உட்கார்ந்து மனது விட்டு பேசுவதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். ஷர்மிளாவுக்கும் தீபக் புதிதாக தெரிந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு அவன் மீது மரியாதையும் காதலும் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அதற்கு பிறகு இருவரும் நேரம் போவதை தெரியாமல் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக ஷர்மிளா இன்றுதான் தீபக்கின் கைகளை பிடித்து பேசினாள். அந்த உணர்வை அவனால் வார்த்தைகளில் சொல்ல முடியாமல் சந்தோஷத்தில் தவித்தான். அன்றைக்கு இரவு முழுக்க அவன் தூங்கவே இல்லை. ஷர்மிளாவுடன் பேசியதை நினைத்துக் கொண்டே புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலையில் கணேஷ் சீக்கிரமாகவே எழுந்து ஏலத்திற்கு செல்ல ரெடியாகி தீபக்கின் அறைக்கு வந்தார். தீபக், டைம் ஆச்சு, சீக்கிரம் வா, நாம தான் அங்க ஆளா போகணும் என்று சொன்னார். அடுத்த நொடியே கதவை திறந்து வெளியே வந்த தீபக், ரெடி அங்கிள், போகலாம் என்று சொன்னான். ஏற்கனவே அவர் தன் நண்பரோடுதான் ஏலத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர் கணேஷை கழட்டிவிட்டு வேறு ஒரு பாஸ் மூலம் சென்று விட்டார். அதனால் கணேஷ் தன்னிடமிருந்த இன்னொரு பாஸுக்கு தீபக்கை அழைத்து கொண்டு செல்ல முடிவெடுத்தார். இருவரும் ஏலம் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த மொத்த இடமும் ஆடம்பர சொகுசு கார்களால் தான் சூழ்ந்திருந்தது. பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமாகவும் அதே சமயத்தில் பயங்கரமான செக்யூரிட்டி செக்கப்களுடனும் அந்த இடம் காட்சி அளித்தது. தீபக், கணேஷ் இருவரும் காரிலிருந்து இறங்கி அந்த இடத்தையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பின்னால் இருந்து, தீபக், நீ எங்க இங்க என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. உடனே தீபக் டக்கன திரும்பி பார்க்க அங்கே பிரியா நின்று கொண்டிருந்தாள். உடனே தீபக் அவளை கண்டு கொள்ளாததை போல திரும்பி கணேஷுடன் உள்ளே சென்றான். என்னாச்சு தீபக் என்று கணேஷ் கேட்க, ஒண்ணுல்ல அங்கிள், ரொம்ப கூட்டமா இருக்குல்ல, அதான் பார்த்துட்டு இருந்தேன் என்று சொல்லி சிரித்தான். ஒருவேளை பிரியாவை காப்பாற்றியது தான் தான் என்கிற அடையாளம் அவளுக்கு தெரிந்துவிட்டதோ என்று நினைத்து பயந்தான். இவளை காப்பாத்தி நமக்கு வம்பா முடிஞ்சிரும் போலையே என்று அங்கிருந்து நகர்ந்தான். தீபக் டக்கன கூட்டத்தில் மறைந்துவிட பிரியா அவனை தேடிக் கொண்டிருந்தாள். அவள் காலில் இன்னமும் காயம் மாறாததால் அவள் நடப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். அப்போது நவீன் காரை பார்க் செய்துவிட்டு அங்கே வர, என்னாச்சு பிரியா, யாரை தேடிட்டு இருக்க என்று கேட்டான். தீபக் இங்க உள்ள போறத பார்த்தேன், அதான் தேடிட்டு இருக்கேன் என்று பிரியா சொல்ல நவீன் சத்தமாக சிரித்தபடி, இந்த இடத்துக்கு தீபக் வந்திருக்கானா? என்ன காமெடி பண்றியா? அவனால இந்த கேட்டுக்குள்ள கூட வர முடியாது. அதுவும் இல்லாம இங்க வந்து அவன் என்ன பண்ண போறான்? கையில 10 பைசா கூட இல்லாதவன் கோடி கணக்குல ஏலம் போற பெயிண்டிங்க வாங்க போறானா என்று நக்கலாக கேட்டான் நவீன். இல்ல நவீன், நான் உண்மையதான் சொல்றேன். நான் தீபக்க பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள அவன் கூட்டத்துக்குள்ள மறைஞ்சு போயிட்டான் என்று சொன்னாள் பிரியா. ஓ, அவன் பண்ணுனதும் சரிதான். அவனுக்கு உன் கண்ணை பார்க்க கூட தைரியம் இருக்காது. அப்புறம் எப்படி உன்கிட்ட வந்து பேசுவான்? அவனுக்கு நம்மளை பார்த்தா கண்டிப்பா பயமாதான் இருக்கும் என்று சிரித்தான் நவீன். சரி, நம்ம உள்ள போகலாம், அங்கதான் தீபக் எங்கேயாவது இருப்பான் என்று சொன்ன பிரியா நவீனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். தீபக்கும் கணேஷும் உள்ளே நுழைந்ததும் கணேஷ் தனது நண்பர் ஆதிசேஷனை பார்த்தார். கணேஷ், நீ இங்க என்ன பண்ற? ஆச்சரியமா இருக்கு என்று ஆதிசேஷன் கண்ணாடியை கழற்றி கொண்டே கேட்டார். ஆதிசேஷனின் பேச்சிலேயே அவர் தன்னை கேலி செய்ய போகிறார் என்பதை கணேஷ் புரிந்து கொண்டார். ஐயோ, இவன் வேற இப்ப கிழவி மாதிரி 1000 கேள்வி கேட்பானே. சரி, சமாளிப்போம்.
ஆதி, நீங்க வந்த அதே வேலைக்காக தான் நானும் வந்திருக்கேன். நீங்க இந்த ஏலத்தை பத்தி ரொம்ப பில்டப் பண்ணி சொன்னீங்க. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு பெருசா படல. எனிவே, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் கணேஷ். அதை கேட்டு ஆதிசேஷன் கேலியாக, இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்க, நீங்க வந்திருக்கீங்க என்று கேட்க, கணேஷும் யோசிக்காமல், நேத்து வரைக்கும் பாசுக்காக என்கிட்ட ஒருத்தர் கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு அவரே ஏதோ பரம்பரை பணக்காரர் போல பேசிட்டு இருக்காரு என்று நக்கலாக சொன்னார். ஆக்சுவலா என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடியே பாஸ் வந்துருச்சு. உங்களால ஒரு பாஸையாவது ரெடி பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ண தான் நான் அப்படி கேட்டேன். ஆமா, உங்களுக்கு எப்படி பாஸ் கிடைச்சது? இதோட விலை ரொம்ப அதிகமாச்சு. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா என்று ஆதிசேஷன் நக்கலாக சிரித்து கொண்டே கேட்டார். உடனே கணேஷ் சிரித்துக்கொண்டே தன் பாக்கெட்டில் இருந்த 2 பாஸ்களை எடுத்து காட்டினார். அதை பார்த்ததும் ஆதிசேஷனுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. 2 பாஸ் இருக்கா? இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது என்று கேட்க, என்னோட மருமகன் தான் இந்த பாஸை எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தாரு என்று கணேஷ் பெருமிதத்தோடு சொன்னார். அது எப்படி? இந்த ஏலத்துக்கு பெரிய பெரிய விவிஐபி மட்டும் தான் வர முடியும். அப்படி இருக்கும்போது உன்னோட மருமகனுக்கு எப்படி இந்த பாஸ் கிடைச்சது என்று கேட்டார். உண்மையில் கணேஷுக்கு பாஸ் கிடைத்ததை அவரால் நம்ப முடியவில்லை என்பதை தாண்டி அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் தீபக்கும் ரெஸ்ட் ரூமில் இருந்து கணேஷ் இருக்கும் இடத்திற்கு வந்தான். அவனை பார்த்ததும், ஹேய் தீபக், வா வா, நான் உனக்கு என்னோட பழைய ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவரு மிஸ்டர் ஆதிசேஷன், ரொம்ப பெரிய பணக்காரர் என்று கிண்டலாக சொன்னவர் அவரை பார்த்து, இவருதான் என்னோட மருமகன் மிஸ்டர் தீபக் என்று அறிமுகம் செய்து வைத்தார். அதை கேட்டதும் தீபக் மெல்லிய புன்னகையுடன் ஆதிசேஷனை பார்த்து கையை நீட்டினான். ஆனால் அவர் தீபக்கை மேலும் கீழும் முறைத்து பார்த்தார். ஆதிசேஷனுக்கும் தீபக்கிற்கும் ஏதாவது பிரச்சனை உருவாகுமா? நவீன் தீபக்கை பார்க்கும்போது என்ன நடக்கும்? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். தீபக்கும் கணேஷும் பெயிண்டிங் ஆக்ஷனுக்கு வந்த இடத்தில் கணேஷின் நண்பர் ஆதிசேஷனை சந்தித்தார்கள். அப்போது கணேஷ் ஆதிசேஷனுக்கு தீபக்கை அறிமுகம் செய்து வைக்க, அவர் தீபக்கை மேலும் கீழும் பார்த்து முறைத்தபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது கணேஷ் அவரை பார்த்து சிரித்து கொண்டே, என்ன மிஸ்டர் ஆதி, இந்த ஏலத்துக்கு நாங்க 2 பேர் வந்திருக்கோம், உங்க கூட யாரையும் பார்க்கலையே, ஏன் இன்னொரு பாஸ் வாங்குறதுக்கு காசு இல்லையா? அச்சோ, இத முன்னாடியே சொல்லியிருந்தா என்னோட மருமகன் உனக்கு இன்னொரு பாஸை ரெடி பண்ணி கொடுத்திருப்பான்ல, இப்படி தனியா வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருந்திருக்காது என்று சொன்னார். அதை கேட்டு ஆதிசேஷன் திமிராக, கணேஷ், இப்போ என்ன பண்ண, என்ன கலாய்ச்சியா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.